ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து வருகிறோம். கடந்த காணொளிகளிலே ஆதியாம் புஸ்தகம் முதல் அதிகாரத்தை நாம் படித்து முடித்தோம். இரண்டாவது அதிகாரத்திலே 3 வசனங்களை முடித்திருக்கிறோம். அந்த 4வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாக ஆண்டவர் என்ன செய்தார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்பதை அந்த வரலாற்றை எழுதி முடிக்கிறார். 5வது வசனத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை நீங்கள் காணலாம். முக்கியமாக எதற்காக 6 நாள் எடுத்து ஆண்டவர் படைத்தார் என்பதை குறித்து நாம் ஆரம்பத்திலிருந்தே பார்த்து வருகிறோம். இந்த செய்திகளை அநேகர் கேட்டு வருகிறீர்கள். மாத்திரமல்ல, அநேகருக்கு நீங்கள் ஷேர் செய்து வருகிறீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதில் இந்த நாட்களிலே ஆர்வம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுகிறது. காரணம் என்ன? இந்த பூலோகத்தில் அநேக புஸ்தகங்கள் இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்தின் இந்த உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்துக்கு போகிற மக்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களை படித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக ஆண்டவர் 6 நாள் எடுத்து படைத்தார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்ற சுருக்கமான ஒரு கருத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு நான் 5வது வசனத்திற்கு நான் போகிறேன். பரலோகத்திலே பாவம் உண்டானது. பரலோகத்திலே எதனால் பாவம் உண்டானது? முதலாவது படைப்பு படைத்த பொழுது அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், யாரால் படைக்கப்பட்டார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. காரணம் என்ன? ஆண்டவர் கோடான கோடி தூதர்களை உண்டாக்கின பொழுது உண்டாக கடவுது என்று சொன்னார். தேவ தூதர்கள் அவர்கள் உண்டாயினார்கள். அதைத்தான் சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் நாம் படிக்கிறோம். அந்த முதல் படைப்பில ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த பொழுது அவர்களில் முக்கியமாக லூசிபருக்கு 3ஆம் தத்துவ இறைவன் பேரில் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டதை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அவன் நம்பவில்லை. இயேசு கிறிஸ்துவை படைத்தவர் என்று அவன் நம்பவில்லை. மாறாக 3ஆம் தத்துவ இறைவனிலே 1ஆம் தத்துவ தேவனை மாத்திரம் அவன் கடவுள் என்று நம்பினான். அதன் விளைவு தான் என்ன? அவன் இயேசு கிறிஸ்துக்கு சமமாக தானும் இருக்கலாம் என்று யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் பல லட்ச வருடங்கள் கூட இருக்கலாம், தம்முடைய அன்பினாலே எல்லாரையும் வழிநடத்தி வருகிறார். ஆனாலும் கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது லூசிபருக்கும் ஆண்டவருக்கும் யுத்தம் உண்டானது என்பதை 12வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் நேரம் இருக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தீர்கள் என்றால் அந்த 12வது அதிகாரத்திலே பரலோகத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலுக்கும் லூசிபருக்கும் யுத்தம் உண்டாயிற்று என்பதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அந்த மிகாவேல் என்பவர் இயேசு கிறிஸ்து. என்ன யுத்தம்? பூலோகத்து யுத்தம் மாதிரி அல்ல, மன யுத்தம் நடந்ததுல அவன் கடவுளை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்பது தான் சத்தியம். மாத்திரமல்ல, 3 பங்கு தூதர்கள் அவனோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். அப்படி தள்ளப்பட்டவர்களுக்கு இன்னொரு தவணை. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்?
இந்த 6 நாள் படைப்பையும் 7வது நாள் ஓய்வு நாளையும் 7 நாள் படைப்பு என்று வைத்துக் கொள்ளும். அதை ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்கும்படியாக மோசேயின் மூலமாக எழுத வைக்கிறார். அதாவது நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த முதலாவது ரட்சிப்பு லூசிபருக்கும் அந்த விழுந்து போன தூதர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று தான் இந்த படைப்பையே படைக்கிறார். எப்படிப்பட்ட அன்பான கர்த்தர்! அதைத்தான் நான் அறிந்து கொண்டேன் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது. காரணம் என்ன? இந்த 2வது அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது மறுபடியுமாக அவன் ஆண்டவரை நம்பாத பட்சத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த பூலோகத்தை எதற்காக ஆண்டவர் படைத்தார்? நம் அனைவருக்கும் தெரியும். மனுஷன் குடியிருக்கும்படிக்காக என்ன செய்தார்? படைத்தார். இந்த அண்ட சராசரத்திலே அநேக பூலோகங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த பூலோகத்தையும் இந்த சோலார் சிஸ்டத்திலே படைத்து மனிதன் வாழும்படியாக வைத்திருக்கிறார். எதற்காக? இதனுடைய சத்தியத்தை தான் நான் படித்து வருகிறோம். ஆகவே மனிதனுக்கு எப்படி ரட்சிப்பு தேவைப்பட்டதோ அதே போல லூசிபருக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் முதலாவதாக ரட்சிப்பு தேவைப்பட்டது. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 6 நாள் எடுத்து இந்த பூலோகத்து காரியங்களை படைத்து 7வது நாளிலே தாம் கர்த்தர் என்பதை உறுதியாக காட்டுகிறார். இதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து செல்வோம். அங்கே 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறீர்கள்? அந்த சரித்திரமானது சொல்லப்பட்டு முடிந்ததற்கு அப்புறம் ஒரு வசனம் வருகிறது. என்ன வசனம் வருகிறது? நிலத்தினுடைய சகல விதமான செடிகளும் பூமியின் மேல் இன்னும் முளைக்கவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு வசனம், 5வது வசனம். இன்னும் நீங்கள் பார்க்கும் பொழுது இதே விளக்கத்தை 1ஆம் அதிகாரத்தில் எப்படி பார்க்கிறீர்கள்? அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைக்க கடவது என்றார். அப்படி என்றால் அந்த 3வது நாளிலே என்ன ஆனது? ஆண்டவர் என்ன செய்கிறார்? 3வது நாளிலே மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது என்று சொன்னவுடன் எல்லாம் முளைக்க ஆரம்பித்ததை நீங்கள் காணலாம். அதே விளக்கத்தை இங்கே 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இன்னும் அவைகள் என்ன செய்யவில்லை? பெரிய பெரிய செடிகளாக மரங்களாக மாறவில்லை. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இன்னும் பூமியின் மேல் என்ன செய்யவில்லை? மழை பெய்யவில்லை என்று மோசே எழுதுகிறார். நாம் அனைவருக்கும் தெரிந்தபடி மழை எப்பொழுது வந்தது? நோவாவின் காலத்தில் தான் மழை பெய்தது. நோவாவின் காலத்திற்கு முன்பாக என்ன இல்லை? மழை பெய்யவில்லை. அப்படி என்றால் இந்த பூமி எப்படி இருந்திருக்கும்? 6வது வசனத்திலே அதற்கு விளக்கம் இருக்கிறது. அப்பொழுது மூடு பனி பூமியில் இருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. அப்படி என்றால் மழை பெய்யாமல் பனிமூட்டங்கள் தான் வந்து நனைக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய குளோப், உலக குளோப் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அது சாய்ந்து இருக்கும். 0 டிகிரி இருக்காது. காரணம் என்ன?
அதற்குரிய சத்தியத்தை வருகிற காணொளிகளில் பார்க்கலாம். அதனுடைய சுருக்கம் என்ன? அதாவது நோவாவின் காலத்தில் இந்த பூமியானது 40 நாள் மழை பெய்த நிமித்தமாக அந்த 90 டிகிரியிலிருந்து 23 டிகிரிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை அப்படியே அந்த பூமியை திருப்புகிறார். டில்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அப்படி என்றால் 0 டிகிரியில 90 டிகிரியில பூமி செங்குத்தாக இருக்குமானால், அதாவது அந்த குளோபிலே சாய்ந்து இருக்கிறது அல்லவா, அதை நீங்கள் நேராக மாற்றீர்கள் என்றால் வெறும் அந்த நடுமாயத்தில் தான் பூமத்திய ரேகை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பகுதியில் மாத்திரம் தான் என்ன செய்திருக்கும்? இந்த பூமியானது காய்ந்திருக்கும். காரணம் என்ன? சூரிய ஒளி அந்த பூமியின் மேல் படும் பொழுது அந்த மத்தியமான பகுதி தான், அதாவது அன்றைக்கு இருந்த பூமத்திய ரேகை வித்தியாசம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பூமத்திய ரேகை வித்தியாசம். அன்றைக்கு இருந்த பூமத்திய ரேகை வேண்டும் என்றால் நாம் பென்சிலை வைத்து அந்த குளோப் நேராக நிறுத்தி வரைந்தால் அது பூமத்திய ரேகையாக மாறும். ஆனால் இப்பொழுது இந்த பூமத்திய ரேகை வித்தியாசமாக இருக்கிறது. காரணம், பூமியானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 90 டிகிரியிலிருந்து 23 டிகிரிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சாய்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி சாய்க்கப்படாத நிலைத்தான் இந்த 2வது அதிகாரம். அதைத்தான் மோசே என்ன எழுதுகிறார்? மூடு பனி எழும்பிற்று. மழை அவசியமே இல்லை. அந்த மூடு பனியே அதற்கு தேவையான நீரை கொடுத்து அந்த பூமியிலே மரம் செடி கொடிகள் வளர்ந்தது. ஆகவே தான் மோசே எழுதும் பொழுது இன்னும் பெரிய பெரிய மரங்கள் உண்டாகவில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் இந்த பூலோகத்தை படைத்த பொழுது, அதாவது 6 நாள் எடுத்து படைத்த பொழுது உடனே என்ன செய்யவில்லை? மரம் செடி கொடிகள் எல்லாம் பெரிய பெரியதாக ஆகவில்லை. 7வது வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த 7வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். அந்த சரித்திரத்தை மோசே பேசுகிறார். அதை தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு சத்தியத்தை கூறுகிறார். எப்படி இந்த பூமி நிதானமாக மரங்களை கொண்டு வந்தது, செடி கொடிகளை கொண்டு வந்தது, அதை தொடர்ந்து மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான் என்று இன்னொரு சரித்திரத்தை கூறுகிறார். அப்படி என்றால் இதை எதற்காக கூற வேண்டும்? இதில் ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞான சத்தியங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பூலோகத்தை ஆண்டவர் எவ்வளவாக அருமையாக படைத்து வைத்திருக்கிறார் என்பதை படிக்க படிக்க மிகவும் நேர்த்தியாக இருக்கும். இங்க முக்கியமாக சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. யோசித்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திரளான தேவ தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்கள், லூசிபர், இவர்கள் எல்லோரும் இந்த பூமியை உருவாக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உட்கார்ந்து அந்த மனிதனை என்ன செய்கிறார்? அந்த களிமண்ணினாலே ஒரு பொம்மையை செய்கிறார். தன்னுடைய சொந்த கரங்களினாலே தன்னை போலவே ஒரு பொம்மையை செய்கிறார். அப்படி என்றால் நமது சாயல் என்று நாம் கேட்டோம் அல்லவா? இன்றைக்கு இந்த பூலோகத்திலே மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்று அசிங்கமாக பேசி சுற்றி திரியக்கூடிய நாட்களிலே இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? மனிதனை எப்படி தம்முடைய சாயலிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார்? அவர் உட்கார்ந்து அந்த மனிதனை என்ன செய்கிறார்? அந்த களிமண்ணினாலே ஒரு பொம்மையை செய்கிறார். அந்த பொம்மையை அவர் செய்து அந்த பொம்மை எப்படி இருக்க வேண்டும்,
எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும், எவ்வளவு நேர்த்தியாக இருக்க வேண்டும், சுவாச கோஷம் எங்கு இருக்க வேண்டும், நுரையீரல் எங்கு இருக்க வேண்டும், இருதயம் எங்கு இருக்க வேண்டும், ஒவ்வொரு பகுதிகளும் நம்முடைய நரம்புகள் எப்படி இருக்க வேண்டும், மனிதனுடைய மூளை எப்படி இருக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அவர் செய்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்ததற்கு அப்புறம் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? அவனுடைய நாசியிலே என்ன செய்தார்? தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவன் நாசியிலே சுவாசம் ஊதுகிற வரைக்கும் அவன் வெறும் களிமண்ணாக காணப்படுகிறான். அந்த நாசியிலே சுவாசத்தை ஊதினதற்கு அப்புறம் தான் அவன் ஜீவ ஆத்மாவானான், அவன் மனுஷனானான் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் இந்த காணொலியில நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மண்ணா இருந்த மனுஷனை ஜீவனுள்ள மனுஷனாக மாற்றினவர் ஆண்டவராகிய கர்த்தர். அதைத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. இதைத்தான் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறீர்கள்? நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 6வது வசனத்தில் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தோம், நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது கர்த்தராலே வந்தது. ஆகவே அநேக நேரத்தில் நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம், என்னுடைய வாழ்க்கை ஒரு மண்ணை போல காணப்படுகிறது என்று யோசித்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஜீவனுள்ள கர்த்தர். அவர் தம்முடைய நாசியிலே தம்முடைய சுவாசத்தை நாசியிலே ஊதினபடினாலே அவன் ஜீவாத்மாவானான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, ஜீவனுள்ள வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை வருகிற காணொலியிலே பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜீவனுள்ள கர்த்தர் ஜீவனுள்ள மக்களாக உங்களை இந்த பூலோகத்திலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.